அவருக்கு மன வருத்தம் இருக்கிறது, பொதுச் செயலாளர் மீது மன வருத்தம் இருக்கிறது. ஒரு அசம்பிளிக்கு போகிறீங்க, இன்றைக்கி அவர் சொல்கிறாரு செங்கோட்டையன் ஏன் வரலன்னா அவர்கிட்ட போய் கேளுங்கன்றது. என்ன பதில் இது? அவர்கிட்ட கேட்க தெரியாதா பத்திரிகைக்காரங்களுக்கு? நானும் ரிப்போர்ட்டராக இருந்தாலும் இதை கேட்போம். நான் இதில் வம்படியாக அவங்க ஊடகவியலாளர்கள் வம்படியாக எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியை பிஜேபியால் தான் கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அது என்ன சொல்ல வர்றீங்க? கல்லை கட்டி கிணற்றில் போட்டாலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன். இந்த ஊழல் வழக்குகள் என்னை அச்சுறுத்தாது. எனக்கு வயது இருக்கிறது. 7 ஆண்டு தண்டனை முடித்து வந்த பிறகு நான் அரசியல் செய்வேன். பிஜேபி கண்டு நான் அஞ்ச மாட்டேன்னு சொன்னவர் தான் இப்போது இப்படி சொல்கிறார். கல்லை கட்டி அப்போ கிணத்துல குச்சிட்டா போல. எதற்காக சபாநாயகரை பார்த்தார் என்பதற்கு இதுவரை தெளிவான காரணங்கள் தெரியவில்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரிஜினல் ஏடிஎம்கேக்காரர், என்ன எம்ஜிஆர் காலத்தால். என்ன நடந்தாலும் அதிமுக என்ற கட்சியை பலவீனப்படுத்தும் வேலையை செய்ய மாட்டார். 1. 2, அவருக்கு மன வருத்தம் இருக்கிறது, பொதுச் செயலாளர் மீது மன வருத்தம் இருக்கிறது. இந்த மன வருத்தத்தை சரி செய்யக்கூடிய இடத்தில் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு வேறு எந்த தலைவர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வருத்தம் இல்லை. திரு பழனிசாமி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு பலமுறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனை என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். போகமாட்டார், கட்சியில் லாயலிஸ்ட். இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊடகங்கள் கங்கணம் கட்டி கொண்டு திமுகவின் உத்தரவில் செயல்படுகின்றன என்பதை நம்மை விட பழனிசாமி அவர்கள் நன்றாக அறிவார். அத்தகைய ஒரு சூழலில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வளர்வதற்கு திரு பழனிசாமி அவர்கள் இடம் கொடுப்பது என்பது சரியாகப்படவில்லை. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணத்திற்கு ஒரு வலுவூட்டுவதாக இது இருக்காது. நம்ம 2 பேரை விட மற்றவர்களை விட நன்றாக அரசியல் தெரிந்தவர் திரு பழனிசாமி. இது தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குகிறது, தேவையற்ற சலசலப்புகளுக்கு இடம் தருகிறது என்பதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ஒரு அசம்பிளிக்கு போகிறீங்க, இன்றைக்கி அவர் சொல்கிறார் செங்கோட்டையன் ஏன் வரலன்னா அவர்கிட்ட போய் கேளுங்கன்றது. என்ன பதில் இது? அவர்கிட்ட கேட்க தெரியாதா பத்திரிகைக்காரங்களுக்கு? நானும் ரிப்போர்ட்டராக இருந்தாலும் இதை கேட்போம். நான் இதில் வம்படியாக அவங்க ஊடகவியலாளர்கள் வம்படியாக எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் நானும் அங்கே செக்ரட்டரியேட் வீட்டில் அசம்பிளியில் அங்கே இருந்தோன்னா மைக்கை போட்டு இந்த கேள்வியை கேட்கணும். ஒரே கட்சி 62 பேர் ஒன்றா வர்றீங்க, அதில் ஒரு ஆள் மட்டும் தனியாக வராரு, 2 நாளாக தனியாக போகிறாரு. நீங்கள் கூட்டத்தில் கலந்துக்கலன்னா அதில் நியூஸ் இருக்கா இல்லையா? நமக்கு கேட்கத்தான் செய்வாங்க. இல்லை, சும்மா ஒன்றுமே நடக்கலாம். தும்முனாலே விவாதம் வைக்கிறாங்கப்பா. அதிமுகவில் ஒருவர் தனியாக தும்மினார், ஏதோ சலசலப்பு அப்படின்னு விவாதம் வைக்கிறாங்க. அதை பிரச்சனை ஊதி பெருசு பண்ணுறாங்க. ஒரு ஆளுங்கட்சி, அதன் உளவுத்துறை, ஊடகங்கள் என்று எல்லோரும் உங்களுக்கு எதிராக நின்று உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை அவங்களுக்கு உதவி செய்கிறது போல திரு பழனிசாமி அவர்கள் நடந்து கொள்வது சரியான்றதை அவர் தான் யோசிக்க வேண்டும். எவ்வளோ விரைவாக முடியுமோ இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு ஆண்டில் தேர்தல் இருக்குது, அவருக்கு தெரியும். தேர்தல் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முக்கியமான தூணாக திரு செங்கோட்டையன் அவர்கள் விளங்குகிறார். ஏதோ ஒரு மன வருத்தம் தானே இருக்குது, கட்சி விட்டு போகாமல் லாயலிஸ்ட்டாக இருக்கார்ல, அவர் தான் பொதுச் செயலாளர்ன்றதையும் சொல்கிறார். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பேசி இதை சரி செய்ய வேண்டும். இதை கூட இருக்கக்கூடிய தலைவர்கள், மற்ற தலைவர்கள்ட்டெல்லாம் நான் பேசினேன். அண்ணன் தாங்க பேசணுன்றாங்க எல்லாம். நான் பேசியது வரைக்கும் அண்ணன் பேசணுன்னா சரியாக போயிடுங்க அப்படின்றாங்க. முடிச்சு விட வேண்டியது தானே? இது என்ன பதில் இது? செங்கோட்டையன் போய் கேளுங்கண்ணா. இந்த செங்கோட்டையன் திமுக சேர்ந்தவரா? உங்கள் கட்சிக்காரர் தானே? உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. நீங்கள் தானே பொதுச் செயலாளர் கட்சிக்கு, அவர்கிட்ட போய் கேளுங்க. அண்ட் இதற்கு இவர் சொல்லும் பதிலும் ஏற்புடையதாக இல்லை. திமுக போல் அடிமை கட்சி கிடையாது. ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக செயல்படலைன்னா இஷ்டத்துக்கு பேச விடுவீங்களா? ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக செயல்படலைன்னா திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் கையெழுத்து போட்டு சுதந்திரமாக தானே செயல்பட்டார். ஏன் நிற்குனீங்க? கட்சியின் ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. அவர் சொல்லும் இன்றைக்கி சொன்ன பதிலே சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. அவர் புரிந்து கொள்வார், பார்ப்போம். செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியை பிஜேபியால் தான் கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அது என்ன சொல்ல வர்றீங்க? கல்லை கட்டி கிணற்றில் போட்டாலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன். இந்த ஊழல் வழக்குகள் என்னை அச்சுறுத்தாது. எனக்கு வயது இருக்கிறது. 7 ஆண்டு தண்டனை முடித்து வந்த பிறகு நான் அரசியல் செய்வேன். பிஜேபி கண்டு நான் அஞ்ச மாட்டேன்னு சொன்னவர் தான் இப்போது இப்படி சொல்கிறார். கல்லை கட்டி அப்போ கிணத்துல குச்சிட்டா போல. ஜெயலலிதா ஒத்துக்குவாங்களா? அதை ஒத்துக்க மாட்டாங்க. சசிகலா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதை சசிகலா ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று, 1000 குறைகளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது சொன்னாலும் ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் செக்யூலர். மதவாத அரசியல் தமிழகத்தில் நுழையக்கூடாது என்பதில் செல்வி ஜெயலலிதா தீவிரமாக இருந்தார். இல்லைன்னா ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவர் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததற்காக உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சிறுபான்மையின சமூகத்தை பார்த்து சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்.
அப்படி சொல்லிய ஒரு தலைவரின் ஆட்சியை பிஜேபியால் கொண்டு வர முடியும்னு சொன்னார்னா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இது புரிந்து கொள்ளணுன்ட்டு தான் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளே எப்படி நிலைமாறி போய்விட்டார், காலம் எப்படி இவர்களை எல்லாம் மாற்றுகிறது என்று பாருங்கள். இன்னொன்று செல்வி ஜெயலலிதா இருந்தார்னா இவர் இப்படி கட்சி நடத்துவாரா, இவர் பேசுவாரா என்பது வேறு விஷயம். ஆனால் செத்து போயிட்டாருன்றதுக்காக இஷ்டத்துக்கு எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு திரு தினகரன் அவர்களையெல்லாம் பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது, வேறு எதுவும் சொல்லுவது இல்லை அவருக்கும் வந்து வேறு அரசியல் இல்லை சார், தனியாக வந்து அரசியல் பண்ண முடியாது. சரி பிஜேபியோட இணைந்து வந்து எதாவது பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பட் அது தமிழகத்தில் எந்த அளவுக்கு எடுபடும், மக்கள் எப்படி இதை சொன்னால் எப்படிப்பா எடுபடும்? ஜெயலலிதாவோட ஆட்சியை பிஜேபியால் தான் தர முடியுன்றது எந்த அதிமுக தொண்டை ஏற்றுக்குவான், இல்லை மக்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா? நகைப்புக்குரியதாக இல்லை. நீங்கள் அதுக்கு எதுக்கு தனியாக கட்சி நடத்திட்டுருக்கீங்க? நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அவரை தாராளமாக அறிவிப்பார்கள். ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவர் போய் சேர்ந்துட்டானா முடிஞ்சு போச்சு இல்லை. எதுக்கு தனியாக வச்சுக்கிட்டு ஜெயலலிதா பேரை புகைப்படத்தை இப்போ கட்சியோட பெயரிலையும் கொடியிலையும் எதற்கு வைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. நேற்றைய பட்ஜெட்டில் ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தேன் நான். உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதற்கு வந்து 2025 வரும் பட்ஜெட் நடப்பு நிதியாண்டில் 2025-26 நிதியாண்டுக்கு 57,231 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 22.4% அதிகம். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை சொல்லிவிடுகிறேன். 2022-23 ஆண்டுக்கு 43,043 கோடி, அதற்கு முந்தைய ஆண்டை விட 13.4% அதிகம். 2023-24 வந்து 44,366 கோடி, அது அதற்கு முந்தைய ஆண்டை விட 16% அதிகம். 2024-25 ஆண்டுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 47,681 கோடி, 12.1% அதிகம். இதற்கு முன்பு அதிகமாக இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கணிசமாக உயர்த்தப்பட்டது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் போடப்பட்ட முதல் பட்ஜெட்டு 2021-22 67,846 கோடி, 19% உயர்வு அதற்கு முந்தைய ஆண்டை விட. அதற்கு பிறகு அதிகமாக உயர்ந்தது நடப்பு ஆண்டில் 47,000 இருந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஒதுக்கீட்டை வந்து 57,231 கோடி ஆக 22.4% அதிகரித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்பது வந்து இந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்தலாம். பாலம், சாலை, கால்வாய், இதுக்கு தான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கட்சி வந்து ஊழலில் மாட்டாமல் எப்படி சம்பாதிக்கிறதுக்கான வழி தான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் வந்து ஒரு பாலம் கட்டுவதில் ஊழல், கால்வாயில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து மாட்ட மாட்டாங்க. அதுலேருந்து தப்பிப்பதற்கு மிக எளிது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து டெண்டர் எடுக்கிறாங்களா, அவங்க கூட டைப் வச்சுக்கிட்டு பர்சன்டேஜ் கணக்கில் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதான் வந்து முன்னாடியே நடந்தது. ஸோ இப்போ இவங்க எலெக்ஷன் ஏன் முதல் பட்ஜெட்ல ஏன் அதிகரிச்சிச்சு? முதல் பட்ஜெட்லேயே 67,000 கோடி ஏன் இன்க்ரீஸ் பண்ணாங்க? அப்போ தான் வராங்க. ஏன் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லுங்கள். 10 வருஷம் காஞ்சி போய் கடந்துட்டு வர்றாங்க, அடிச்சு தூக்கணும்னு சொல்லிட்டு வருஷம் பெரிய அமௌண்ட்டாக பட்ஜெட்டை போட்டு அடித்து தின்ட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஒரு கட்டத்தில் இது ரொம்ப அதிகம், இந்த அமௌண்ட் அதிகம். நிதி இல்லை. தியாகராஜர் இருக்கார் இப்போ, ஓகேங்களா? தியாகராஜர் இருக்கார், நிதி இல்லைன்றதும் ஒரு காரணம். ஸோ அதன் காரணமாக ஃபஸ்ட்டு பட்ஜெட்னு தியாகராஜர் தான் போட்டது. அன்றைக்கி வந்த புதுசு எல்லோரும் காஞ்சி போய் கிடக்கிறாங்கிறதால ஒன்றும் பண்ண முடியாமல் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் குறையுது. 67,000 இருந்தது, அதுக்கு அடுத்த ஆண்டு 43,000 ஆகுது.